இல்லை, இது நகருக்கு பேர் உண்டு. சீனிவாச நகர். ஓகே ஓகே. விஎம் சத்திரம், ஆரோக்கியநாதபுரம், சீனிவாச நகர். மிக பழமையான லே அவுட் இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு, அதாவது நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்கு, அதனால் வடக்கு தெற்கு ஸ்கேன் பண்ணுறோம். 12 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது இரண்டாவது ஸ்கேன், இடத்தின் கிழக்கு ஓரத்தில். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, அருமையான பாயிண்ட் வந்திருக்கு வடமேற்கு மூலையில். ஆனால் பாதாள சாக்கடை குழி அந்த தெருவில் கிடக்கு. அதனுடைய எஃபெக்டாக இந்த நல்ல பாயிண்ட்டாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. பின்னாடி பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பாயிண்ட்டு எதுவுமே அடையாளம் இல்லை. அந்த புறத்தினுடைய ஆழம் அது ஒரு 480. 480. அது ஒரு 300, 150. 300. இது மட்டும்தான் 520 அடி. இது வைராவி கிணறு. வைராவி கிணறு தானே? கடற்கரையிலேருந்து இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை, அது அனுமதியும் சவுறு. ஒரு 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். கடற்கரைக்கு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆல்ரெடி 3 போர் போட்டிருக்காங்க. இதில் மட்டும் கொஞ்சம் ஈரம் வந்திருக்கு. இது ஆழப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த முதல் ஸ்கேன் நடக்கு. 350 மீட்டர் ஆழத்துக்கு அந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வடக்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன். 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் முடிவில் அந்த போர்வெல்லில் லேசாக ஒரு ஈரப்பதம் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை விட பெட்டரான ஒரு ஈரப்பதம் உள்ள இடம் அந்த போருக்கு மேலே வடக்க ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 600 அடிக்கு மேலே இங்கே போர்வெல் போட தேவையில்லை. இந்த ஏரியா பொதுவாக 80 அடி ஆழத்துலேருந்து 120 அடிக்குள்ளே தண்ணி வரும். மிக அரிதான ஒரு கேஸில் மட்டும் ஒரு ஆளுக்கு 400 அடிக்குள்ளே தண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அது நிறைய தண்ணி. 120 அடிக்குள்ளே ஒரு ஊற்று, அது கீழே 250 to 420 அடிக்குள்ளே ஒரு ஊற்று, அது கீழே போர்வெல் போட முடியாத தண்ணி வந்துச்சு. கொடுமலாம் ஊருக்கு வடகிழக்கு திசையில் ஒரு தோட்டத்துக்கு. பெரும்பாலும் இங்கே 80 அடி ஆழம், 120 அடி ஆழத்துக்குள்ள தண்ணி கிடைக்கும். இது வடக்கு நோக்கி 3வது ஸ்கேன் 350 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம். அதில் தெற்கு உள்ள அடையாளம் டீப்பராக, அதாவது 600 அடிக்குள்ளே பிரேக் ஆகுது. வடக்குள்ள அடையாளம் 100 அடியிலேருந்து 300 அடிக்குள்ளே பிரேக் ஆகுது. முதல் ஸ்கேன் ஏரியாவில் போட்டவங்க 2 போருமே அது தேவையில்லாத போருன்னு ரிப்போர்ட் சொல்லுது. 2வது ஸ்கேனில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வட்ட கிழக்கில் இருந்து இது 4வது ஸ்கேன். இங்கே இதில் ஒரு போர் போட்டு மூடியிருக்காங்க. இது 400 அடியா? இந்த போர் 400 அடி. மேலே 65 அடியில் மட்டும் கொஞ்சம் ஈரம் வந்திருக்கு. அது கீழே ஃபுல்லாக பவுட்ரு. இப்போ இந்த போரை ஆழப்படுத்தலாமா இல்லை இதை விட பெட்டரான பாயிண்ட்டு வருதாங்கிறது தெரிஞ்சிடும். இந்த 3வது ஸ்கேனில் ஒன்றும் பாயிண்ட் அமையலை, நாங்கள் அடையாளம் வைக்கலை. ஸோ இந்த 4வது ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையலை. ஒரு 70 அடி அந்த ரேஞ்சுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. இது வரைக்கும் பார்த்த 4 ஸ்கேனில் 2வது ஸ்கேனில் மட்டும் 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 மட்டும் போட்டு பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. சுமாரான ஒரு ஈரம்,
அதெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. இந்த 2ஆம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது. மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வைக்கல. 4ஆவது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வரல. இது கூடங்குளம் ஊரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அருகே உள்ள ஒரு காலி இடம். இதில் ஆல்ரெடி 2 பொருள் கிடக்கு. மேக்ஸிமம் நமக்கு இந்த ஈசானியம் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி இல்லை. ஈசானியம் எங்கேயும் 350 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் மக்கள் நடக்குது. நம்பிக்கைக்காக அங்கே போடுறாங்க. ஏதோ 1-2 பேருக்கு அந்த ஈசானிய மூலையில் தண்ணி இருக்குது, அவ்வளோதான். இதே ஊரில் தான் ஈசானிய மூலையில் மட்டும் 3 புறம் 4 புறம் போட்டுட்டு என்ன அது போல கூப்பிட்டாரு. அந்த ஈசான மூலையில் மட்டுமே 3-4 போர் இங்கே தான் எங்கேயோ ஒரு அரை ஏக்கரோ 1 ஏக்கர் இடம். அப்படி அவருக்கு வேறு ஒரு இடத்துல பார்த்து கொடுத்தான். வடமேற்கும் தென்மேற்கு மூலையிலையும் சுமாரான தண்ணி 100 அடிக்குள்ள. இதுதான் அந்த ஒரு ஸ்கேன் பார்த்த ரிப்போர்ட்டு. 40-50 அடிக்கு கீழே எதுவுமே இல்லை. கூடங்குளத்தை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதி 40 அடி 50 அடிக்கெல்லாம் கருங்கல் பாறை வந்துடும். 80 அடி ஆழம் 120 அடி ஆழம் சிதைவு இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். உடலையும் அது ஓடும். ரொம்ப அரிதாக 400 அடிக்குள்ளேயும் தண்ணி கிடைக்கும்.